ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோட பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க. நெயில் கூட கட் பண்ண தெரியாத ஆள் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஈவன் யூஜி படிக்கும்போது கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழகாக நெயில் கட் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டுட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம நெயில் மட்டும் ஏன் இவ்வளோ குட்டியாக நெயில் பாலிஷ் போடுற மாதிரி கூட இல்லைன்னு யோசிப்பேன். என்னென்னு பார்த்தா எனக்கு தான் கரெக்டாக வளர்த்து ஷேப் பண்ணி கட் பண்ணி நெயில் பாலிஷ் போட தெரியலை. நம்ம லேர்ன்ட் இட். அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஏதோ சுமாராக பண்ண கற்றுக்கிட்டேன், நெயில் பாலிஷ் போடவும் கற்றுக்கிட்டேன். பட் இப்போது இதுக்காக தனி கோர்ஸ்லாம் வச்சுருக்காங்கப்பா. அவங்க பேர் தான் நெயில் ஆர்டிஸ்ட். ஸ்டார்டிங்லலாம் பார்லரில் இருக்க ஒரு அக்கா தான் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. அவங்களோட சாரீ கட்டுறதுலேருந்து மெஹந்தி போட்டு மேக்கப் போடுற வரைக்கும். ஆனால் இப்போல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுக்கும் ஆள் வந்துட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட், ஹேர் டூ, நெயில் ஆர்டிஸ்ட், சாரீ ட்ரேப்பர், இப்படி தனித்தனியாக ப்ரிசைஸாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கே எப்படியும் ஒரு 3 lakhs கிட்ட வந்துடும்ல. பட் இதெல்லாம் இந்த ஒரு நாள் கல்யாணத்துக்காக. கேட்டால் மெமரிஸ்னு சொல்லுவோம். அந்த மெமரிஸை கேப்சர் பண்ண ஃபோட்டோகிராஃபி, அதுக்கும் எப்படி ஒரு 3 lakhs வந்துடும். இதெல்லாம் உண்மையாகவே வர்த்தானு எனக்குள்ளே ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ செலவு பண்ணணுமா? அட்லீஸ்ட் இது எதுலையாச்சும் இன்வெஸ்ட்னாச்சும் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணும். அண்ட் இட்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் தேர் ஓன் ஒப்பீனியனில். அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட இருக்க நெயில் பாலிஷ் வச்சு 4 டாட் வச்சு இந்த ஆர்ட்டை முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு கலரில் ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.